லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சாரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th July 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில் நடக்க இருக்கு. இன்று இலங்கை அரசியல் அரங்கில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய செய்தி இன்று காலையிலேயே பதிவானது. அதுதான் இலங்கை முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டார். சற்று முன் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவருக்கு இப்பொழுது பிணை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்பொழுது பிணையில் அவர் வெளியேறி இருக்கின்றார். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளின் சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். வசந்த கருணாகுட முன்னாள் கடற்படை தளபதி அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்றால், ஏற்கனவே அந்த யுகம் இருந்தது. அடுத்து அதாவது யோசித ராஜபக்சவினுடைய வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அவரும் பிணையில் தான் வெளியே இருக்கின்றார். இந்த நிலையில் அடுத்த டார்கெட்டாக இருப்பவர் எப்படியும் வசந்த கருணாகுட தான் அடுத்து கைது, எப்படியும் இவர் தான் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இவர் கைது செய்யப்பட்டார். நாங்கள் சற்று விவரமாக இதை ஆராய்ந்து பார்த்தோமானால், முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்றைய காலை இந்த கைது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச தொடர்பான விசாரணையுடன் நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த கைது ஏன் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது? ஏன் முன்னாள் கடற்படை தளபதி ஒருவர் இவ்வாறு விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது? இதன் பின்னணியை புரிந்து கொண்டால் தான் இந்த சம்பவத்தின் உண்மையான அரசியல் முக்கியத்துவம் தெரிந்து கொள்ள முடியும். விசாரணை ஆணைக்குழுவின் தகவலின்படி வசந்த கருணாகுடவுக்கு 3 முறை ஆஜராகுமாறு இதற்கு முன்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2வது முறை உடல்நலக் குறைவு காரணமாக வர முடியவில்லை என்று வசந்த கருணாகுட தரப்பில் அறிவிக்கப்பட்டது. இறுதியாக 3வது அழைப்பில் அவர் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். இன்று காலை பல மணி நேர விசாரணைக்கு பிறகு அவரை கைது செய்ததாக ஆணைக்குழு இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த வழக்கின் மையத்தில் என்ன இருக்கின்றது? எதற்காக இந்த கைது இடம்பெற்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அல்லவா? அதற்கான விளக்கமாக இந்த விசாரணையின் மையத்தில் இருப்பவர் தான் மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ஷ. குற்றச்சாட்டின்படி 2006ஆம் ஆண்டில் வெளிநாட்டு கடற்படை பயிற்சிக்காக யோசித ராஜபக்ச தெரிவு செய்யப்படும் செயல்முறையில் முறைகேடுகள் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. அதான் இருக்கின்ற குற்றச்சாட்டு. அந்த காலத்தில் இங்கிலாந்தின் ராயல் நேவி யங் ஆஃபீஸர்ஸ் கோர்ஸில் சேர்வதற்கு மிகவும் கடுமையான தகுதிகள் இருந்ததாக விசாரணை தரப்பு தெரிவிக்கின்றது. கடிதம் மற்றும் விஞ்ஞான பின்னணி, கடற்படையில் சிறந்த சேவை பதிவு, குறிப்பிட்ட பயிற்சிகளை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்க வேண்டும் போன்ற பல நிபந்தனைகள் இந்த காலேஜில் இணைந்து கொள்வதற்காக இருக்க வேண்டும். ஆனால் மஹிந்த ராஜபக்ச அப்போது ஜனாதிபதியாக இருந்த அவருடைய மகன் யோசித ராஜபக்சவுக்கு எந்த விதமான தகுதிகளும் இல்லை. ஆனாலும் அவர் இப்படி அந்த காலேஜுக்கு சென்றார். அதற்கு தான் வசந்த கருணாகுட பல பாடுகளை பட்டிருக்கின்றார். அதாவது ராஜபக்சர்களுடைய நம்பிக்கை வெல்வதற்காக, அவர்களுக்கு அந்த கூஜா தூக்குவதற்காக இவர் என்னென்ன செய்திருக்கிறார் என்றால், யோசித ராஜபக்சவை மஹிந்த ராஜபக்ச ஆசைப்பட்டதை போல ஒரு கடற்படை அதன் ஒரு பிரதான நிர்வாகியாக இவரை அந்த பதவியில் அமர்த்துவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லா தில்லாலங்கடி வேலைகளையும் வசந்த கருணாகுட செய்து கொடுத்திருக்கின்றார். அதுதான் இதில் இருக்கின்ற பிரதான குற்றச்சாட்டு. அது மாத்திரமல்ல, இன்னும் பல விடயங்கள் நான் இதற்கு முன்பதாக இன்னொரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருந்தேன். வசந்த கருணாகுட எப்படியாப்பட்டவர் என்றால், யோசித ராஜபக்ச யுத்த களத்திலே இவர் யுத்தம் செய்வதை போன்று ஒரு செட்டப், ஒரு ஷார்ட் ஃபிலிமை போன்று தயார் செய்து மக்களை நம்ப வைப்பதற்காக அண்மையில் கூட யோசித ராஜபக்ச நீதிமன்றத்திற்கு வந்து அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டதும் வெளியேறியதும் அவருடைய சட்டத்தரணிகள் மனோஜ் கமகே என்றொருவர் சொன்னாரே, அப்போது நாட்டின் ஜனாதிபதி அவருடைய மகனையே யுத்தத்திற்கு அனுப்பிய
அனுப்பியது எவ்வளவு பெரிய பெருமையான விடயம். அதை பார்த்து ஏனைய இளைஞர் யுவதிகள் ஒரு உத்வேகம் அடைவார்கள். அவர்களும் தன்னார்வமாக வந்து இராணுவத்தில் இணைவார்கள். அதற்காகத்தான் எங்களுடைய ஜனாதிபதி அவருடைய மகனை இராணுவத்தில் இணைத்தார், கடற்படையில் இணைத்தார் என்றார். ஆனால் உண்மையாகவே இது நடந்தது முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. நாடகம், ஒரு கள்ள கவட நாடகம் தான் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே யோசித்த ராஜபக்ச யுத்தத்தில் அவர் அந்த யுத்தத்தில் களமிறங்கி அவர் யுத்தம் செய்து கொண்டிருப்பதை போல ஒரு செட்டப் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுக்க கடற்படையில் இருந்த அதிகாரிகளையே வசந்த கருணாகூட பயன்படுத்தி இருக்கின்றார். இதுதான் அதிகார துஷ்பிரயோகம் என்பது. ஆகவே பல வழிகளில் இந்த யோசித்த ராஜபக்சவுக்காக, அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவினுடைய மகனுக்காக, அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்காக இந்த வசந்த கருணாகூட அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார். இவரை ஒரு ஊழல் மோசடித்தான் இது நடந்திருக்கின்றது. ஆகவே அதற்காகத்தான் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எப்படி என்றால், யோசித்த ராஜபக்ச அந்த அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்யவில்லை என்றும் அவரை அனுப்புவதற்கான விதிமுறைகள் மாற்றப்பட்டதாகவும் விசாரணை தரப்புகள் குற்றம் சுமத்தி இருக்கின்றது. இதுவே இந்த வழக்கின் மிக முக்கியமான அம்சமாக கருதப்படுகின்றது. ஏனெனில் ஒருவருக்காக அரசாங்க விதிமுறைகள் மாற்றப்பட்டிருந்தால் அது அதிகார துஷ்பிரயோகமாக கருதப்படுமா என்ற கேள்வியை இப்போது நீதிமன்றத்தின் முன் எழுந்திருக்கின்றது. அதாவது யோசித்த ராஜபக்ச என்ற ஒரு நபருக்காக, அவர் ஜனாதிபதியினுடைய மகன் என்ற ஒரே காரணத்திற்காக கடற்படையில் இணைவதற்காக இருந்த விதிமுறைகள் எல்லாமே, சட்ட விதிமுறைகள் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கின்றது. பத்திரிகைகளில் செய்யப்பட்ட விளம்பரங்கள் கூட, அதாவது அடிப்படை கல்வி அறிவு, கல்வி தகுதிகள் என்ன என்பது கூட அவற்றிலிருந்தே எல்லாமே மாற்றப்பட்டிருக்கிறதுனால் பாருங்கள். ஆகவே இங்கு நடந்திருக்கின்றது அதிகார துஷ்பிரயோகம் என்பது தான் தெளிவாகின்றது. அதற்காகத்தான் இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு வருவதோடு இன்றைய தினம் இவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் இந்த செயல்முறையில் அப்போதைய கடற்படை தளபதி வசந்த கருணாகூட நேரடியாக தலையிட்டு தேவையான நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திலே தெரிவித்துள்ளனர். அதன் பிறகு யோசித்த ராஜபக்ச இங்கிலாந்திற்கும் பின்னர் உக்ரைனுக்கும் பயிற்சிக்காக அனுப்பப்பட்டதாகவும் அதற்காக பொதுமக்களின் நிதி பயன்படுத்தப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதான் உண்மை. இப்பொழுது மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் யோசித்த ராஜபக்ச அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக வெளிநாடு சென்றிருக்கின்றார். ஆகவே அவர் சென்றதற்கான காரணம் என்ன சொல்லப்படுகின்றது? இந்த பயிற்சிகளுக்காக, இராணுவ கடற்படை பயிற்சிகளுக்காக சென்றதாக சொல்லப்படுகின்றது. இருப்பினும் அவை எல்லாவற்றிற்கும் யாருடைய பணம் செலவாக்கப்பட்டது? ராஜபக்சனுடைய குடும்ப பணமா, ராஜபக்சனுடைய தனிப்பட்ட பணமா? இல்லை, மக்களுடைய பணம், இலங்கை பொதுமக்களுடைய பணம் தான், அரச பணம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதற்கு மறுபுறமும் பல வாத கருத்துக்கள் இருக்கின்றது. யோசித்த ராஜபக்ச தரப்பு அவர் உரிய முறையில் விண்ணப்பித்தார், தெரிவு செய்யப்பட்டார், அதில் சட்டவிரோதம் எதுவும் இல்லை என்று தொடர்ந்து அவர்கள் தரப்பிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த வழக்கில் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் குற்றச்சாட்டுகள் மட்டுமே. அவை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டியுள்ளது. அதாவது இப்பொழுது விசாரணை செய்கின்ற இந்த அதிகாரிகளுடைய கையில் தான் இருக்கின்றது. 100% விதமான ஆதாரங்களை எல்லாம் முன்வைத்து இது நடந்திருக்கின்றது, அதிகார துஷ்பிரயோகம் தான் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நிரூபித்த பின்னர் நீதிமன்றத்தில் இவர்களுக்கு உரிய தண்டனைகளை கொடுக்கும். இங்கே கவனிக்கப்பட வேண்டிய மற்றொரு அரசியல் பரிமாணமும் இருக்கின்றது. அதையும் நான் சற்று உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். முன்னாள் உயர் மட்ட இராணுவ அதிகாரி ஒருவர் முன்னாள் ஆட்சியுடன் தொடர்புடைய வழக்கில் கைது செய்யப்படுவது சாதாரண நிகழ்வு அல்ல. இது சட்டம் அனைவருக்கும் சமமாக அமுல்படுத்தப்படுகின்றதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் இதனை அரசியல் நோக்கமுள்ள நடவடிக்கையாக விமர்சித்து வருகின்றனர், ஆரம்பித்து விட்டார்கள். அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இப்பொழுது எங்களுக்கு சமூக வலைதளங்களில் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது. எப்படி என்றால், எல்டிடியோடு இறுதி வரை போராடிய, யுத்தம் செய்த, சண்டை செய்த அப்போதைய பிரதானமான இராணுவ படைகளின், கடற்படை, இராணுவப்படை, விமானப்படை, இப்படி இதிலிருந்த உயர் அதிகாரிகள் அனைவருமே இப்போதைய அரசாங்கம் எல்டிடிஇ இயக்கத்துக்கும் ஆதரவானவர்களுக்கும் அதே போல் டயஸ்போராக்களின் தேவைக்காகவும் பழி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அனுரகுமார திசாநாயக்க உட்பட என்பிபி அரசாங்கத்தின் முக்கியமான தேவையை இதுதான் என்று அந்த கோணத்திலே தான் தற்பொழுது விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவை இப்பொழுது தெரியும், இவர்கள் அந்த காலத்திலே செய்த இப்படியான ஊழல் மோசடிகள், அதிகார துஷ்பிரயோகங்கள் எல்லாம் பல வருடங்கள் கழித்து இப்பொழுது விசாரணை செய்யப்பட்டு அதற்காக நீதிமன்றம் இவர்கள் ஏறி இறங்கும் போது இப்பொழுது இவர்கள் என்ன கையில் எடுக்கின்ற ஒரே ஆயுதம் இது அரசியல் பழிவாங்கல்.
இது டயஸ்போராக்களுடைய தேவைக்கு இந்த அரசாங்கம் செய்கின்றது. இது எல்டிடியினுடைய ஆசைகளை தீர்ப்பதற்காக பல வருட கனவுகளை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள் இப்படி என்று இன்று காலை முதலில் ராஜபக்சர்களுடைய ஆதரவு தரப்பினர் சமூக வலைதளங்களில் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். அதைத்தான் இந்த இடத்தில் அவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றேன். எனவே இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எவ்வாறு நகர்கின்றது என்பது மட்டுமல்ல, இலங்கையின் அரசியல் சூழலிலும் அதன் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதையும் அனைவரும் கவனித்து வருகின்றனர். ஒரு புறம் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற வாதம், மறுபுறம் அரசியல் பழிவாங்கல் என்ற குற்றச்சாட்டு, இந்த இரண்டிற்கும் இடையில் இறுதி முடிவை வழங்கப் போவது நீதிமன்றம் தான். இந்த வழக்கு இன்னும் தொடக்க கட்டத்தில் தான் உள்ளது. அடுத்த கட்ட விசாரணைகளில் என்னென்ன தகவல்கள் வெளியாகின்றன என்பது குறித்தும், மேலும் யாருடைய பெயர்கள் வெளிவருகின்றன, நீதிமன்றம் என்ன தீர்மானிக்கும் என்பது குறித்தும் அனைவரும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவை அனைத்தும் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முக்கியமான அத்தியாயமாக மாறக்கூடிய விடயங்களாக இருக்கலாம். அதுவரை குற்றச்சாட்டுகளாகவே இருக்கின்றன. அவற்றின் உண்மை தன்மையை தீர்மானிப்பது நீதிமன்றத்தின் பொறுப்பாகும் என்பதுதான் பலருடைய கண்ணோட்டமாக இருக்கின்றது. இந்த நிலையில் நாங்கள் இன்னும் சற்று வசந்த கருணாகூட மீது இருக்கின்ற ஏனைய குற்றச்சாட்டுகள் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தாக வேண்டும். பிரதானமாக இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. 11 பேர் காணாமலாக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு, அதுதான் பிரதானமானது. ஆகவே இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டது அதற்காக அல்ல, அது வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே முன்னாள் கடற்படை தளபதியான வசந்த கருணாகூட தொடர்பாக நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் விசாரணைக்குட்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை வேறுபடுத்தி பார்ப்பது மிக முக்கியமான ஒரு விடயம். ராஜபக்ச ஆட்சி காலத்தில் அவருடன் தொடர்புபடுத்தி பொதுவெளியில் அதிகம் பேசப்பட்ட முக்கிய விவகாரங்கள் நான் சொல்கின்றேன். முதலாவது தான் யோசித்து ராஜபக்சவை கடற்படையில் சேர்ந்த விவகாரம். அது சம்பந்தமாகத்தான் தற்பொழுது விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாகத்தான் நேவி 11, அதாவது காணாமலாக்கப்பட்டோர் வழக்கு. 2008-2009 கால பகுதியில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கில் கடற்படை அதிகாரிகள் மீது வழக்கு தொடரப்பட்டன. வசந்த கருணாகூட இந்த வழக்கில் ஒரு கட்டத்தில் சந்தேக நபராக சேர்க்கப்பட்டார். பின்னர் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தொடர வேண்டாம் என்று சட்டமா அதிபர் திணைக்களம் முடிவு செய்தது. இருப்பினும் பிரதான வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அதே போலதான் அதிகார துஷ்பிரயோகம் குறித்த குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது. கடற்படை தளபதியாக இருந்த காலத்தில் பதவி உயர்வுகள், நியமனங்கள் மற்றும் சில நிர்வாக தீர்மானங்களில் அரசியல் செல்வாக்கு செலுத்தப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் மற்றும் சில சிவில் அமைப்புகள் விமர்சித்துள்ளன. ஆனால் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவருக்கு எதிராக இறுதியான குற்றவியல் தீர்ப்பு வழங்கப்படவில்லை. சட்ட ரீதியான நிலை என்ன என்பது குறித்து நாங்கள் பார்க்கலாம். தற்போது பொது வெளியில் அதிகம் பேசப்படும் முக்கிய சட்ட நடவடிக்கை யோசித்த ராஜபக்சவை கடற்படையில் சேர்த்தது மற்றும் வெளிநாட்டு பயிற்சி வழங்கியதாக கூறப்படும் ஊழல் வழக்காகும் என்பதுதான் தற்போதைக்கு இருக்கின்ற பிரதான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ஆகையால் இந்த மிக முக்கியமான வழக்காக இருக்கின்ற 11 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவத்துக்கும் வசந்த கருணாகூட பதில் கூறியாக வேண்டும். நான் நினைக்கின்றேன் அதற்கான விசாரணைகளும் மிக விரைவில் மும்முரமாக முன்னெடுக்கப்படும். அதற்கும் இவர் மீண்டும் அழைக்கப்பட வாய்ப்புகள் இருக்கின்றது விசாரணைக்கு. அப்பொழுது இன்னும் பல புதிய தகவல்களை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இன்னும் பல புதிய மேலதிக விடயங்களோடு அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். ஒளிப்பதிவாளர் லிசிகருடன் நான் டிலிஷான் வின்சன். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th July 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு.